திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் 85 நாட்களுக்கு பிறகு இன்று நடந்தது. இதில் 13வது தீர்மானத்தில் கழிவுநீர் மழைநீர் வடிகால் கட்டுவதற்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பல வார்டுகளுக்கு. ஆனால் 2-3 ஆண்டுகளாக அமைச்சர் சக்கரபாணியுடைய மைத்தினர் குடியிருக்கக்கூடிய விவேகானந்தர் அண்ணா நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் சரியாக இல்லை, அதை கட்ட வேண்டும், அந்த பகுதிக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு எப்படி நீங்கள் அமைச்சர் சக்கரபாணி பெயரை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று மாவட்டத்தில் அனைத்து திமுக உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர், வாக்குவாதம் செய்தனர். நான் என்னுடைய வார்டை பற்றி நான் கேட்கிறேன். கேட்கும் பொழுது அந்த ஒட்டகத்தின் அமைச்சருடைய மைத்தினர் வீடுன்னு தான் சொன்னேன். அந்த குடியிருக்க வீடுன்னு சொல்றப்பயே ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலர்களையும் ஏற்கனவே இப்பதான் ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்டி மீட்டிங் போட்டிருப்பாங்க. அதில் எப்படி தனபாலன் கேள்வி கேட்பாடு விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் கேள்வி கேட்ட உடனே ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலர்களையும் ஏவி விட்டு ஏவல் துறையாக இன்று மாமன்ற உறுப்பினர் என்னை கோர செஞ்சாங்க. கேள்வி எழுப்பினர், வாக்குவாதம் செய்தனர். இதை மணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் துணை மேயர்களும் ஆணையாளர்களும் பார்த்து கொண்டிருந்தனர். கடைசியில் பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலன் ஆகிய என்னை 3 மாதம் கூட்டத்திற்கு வரவிடாமல் தீர்மானம் நிறைவேற்றி சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்துள்ளார். ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக கடமையை மக்களுக்காக மழைநீர் வடிகால் இல்லை என்று கேள்வி கேட்டதற்கு அவர் அமைச்சரே எங்களையும் ஒரு முடிச்சு போடுறீங்கன்னு சொல்லி தவறான ஒரு கருத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு மாமன்ற கூட்டத்தில் இருந்து தீர்மானங்கள் வாசிக்காமலே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது பொய்யான ஒரு ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு இன்று திராவிட மாடல் அரசு திமுக அரசு திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் இன்று நிறைவேற்றியுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். 3 மாதம் அல்ல, நீங்கள் எத்தனை மாதம் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற காரணம் இந்த அரசு திராவிட மாடல் அரசு இப்படித்தான் ஜனநாயக படுகொலை செய்யும் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக கேள்வி கேட்கக்கூடிய, ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய எங்களை போன்ற மாமன்ற உறுப்பினருக்கு இதே தண்டனை வழங்குவார்கள் எங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்னைக்கு 22 வார்டில் பாதாள சக்கரம் வச்சிருக்காங்க. 22 வார்டில் இன்னைக்கு பாருங்க, 3 வண்டி கடந்த அதிமுக ஆட்சியில் வாங்கின வண்டி 3 வண்டி இன்னைக்கு இருக்கு. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா 6000 லிட்டரு, இன்னொரு வண்டி 9000 லிட்டரு, இன்னொரு வண்டி சின்ன வண்டி 1000 லிட்டரு. இந்த 3 வண்டியை கிட்டத்தட்ட 8 வருஷமா வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இதே திராவிட மாடல் அரசு. ஒரு வண்டி வாங்க கூட, ஒரு லாரி வாங்குறதுக்கு ஒரு வக்கில்லாத அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்பேன். மாமன்றத்திலே என்னை 3 மாதம் சஸ்பெண்ட் செய்தாலும் கூட வெளியில் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமும் அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்து நான் இன்னும் என்னுடைய பணிகளை வேகமாக செய்வேன் என இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.